ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெடட் சென்னை. இன்றைக்கி ஒரு சுடிதாருக்கு சிம்பிளாக அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் டிசைன், மாடல் நெக் டிசைன் தான் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நார்மலாக ரவுண்ட் நெக் மார்க் பண்ணோம் இல்லையா, அதே தான் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு 0.5 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக போட்டுக்கிறேன். இப்போ வளைவாக போட்டதுக்கப்புறமா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் பார்த்திங்கன்னா 3 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 5 இன்ச் 6 இன்ச் வேணுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 4 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த நம்ம ஹேண்ட் வாஷ் சீட்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான, அதுவும் குயிக்காக நம்ம இந்த நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த ரவுண்ட் அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே உள்ள இந்த பீஸ் மட்டும் நாம் எடுத்துக்கலாம். இந்த பீஸை நான் லைனிங் கிளாத்தில் எடுத்துட்டு கரெக்டாக அதே அளவு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சில் தள்ளி மார்க் பண்ணி இதே மாதிரியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஸை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மெயின் கிளாத் சுடிதாரோட மெயின் கிளாத்லையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுடிதார் பார்த்திங்கன்னா நான் ஓல்டு சேரீயில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாக ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி திருப்பி எடுத்துக்க போகிறோம். மெயின் கிளாத் மேல் பக்கம் ரைட் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிறேன். ஸோ ஒன் சைடு மட்டும் விட்டுட்டு நம்ம திருப்புறதுக்காக விட்டுட்டு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் நம்ம அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இது சாரியோட கிளாத்துங்கிறனால சாரியில் இந்த மாதிரி பார்டர் வந்தது. ஸோ அந்த பார்டரை இந்த மாதிரி நான் மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். சும்மா இது ஒரு பைப்பிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்த இந்த பீஸ்க்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி லைனாக இந்த பார்டரை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ ஒரே அளவாக பார்த்து கரெக்டாக இந்த பார்டரை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே இதே மாதிரியே நான் பார்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கிளாத் சுடிதார் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த பீஸை நாம் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சுடிதாரோட கீழ்ப்பக்கத்தில் இந்த பீஸை வச்சுட்டு கரெக்டாக அதே ஷேப்க்கு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காகவும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். 2 தையல் போட்டுக்கோங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.